எங்கடா எல்லாரும் கொத்து கொத்தா கிளம்பி கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்கீங்க? என்னை சுற்றி பார்த்து யோசிச்சுட்டு இருந்தா டக்குன்னு எங்கேருந்தோ என் ஃப்ரெண்டு வந்து, சரி சரி அக்கா தானே கோச்சிக்காம, இங்கே எல்லா பையன்களும் போயிட்டுருக்காங்க சொல்லு அப்படின்னு பாசமாக கூப்பிட்டு கேட்டப்போ, டேய் ஆஃபீஸே தீப்பிடிச்சி எரியுது, நீ என்னடா இவ்வளோ கேஷுவலாக வர அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்னை கேட்க, என்னது ஆஃபீஸ் தீப்பிடிச்சி எரியுதா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா, ஐயோ தீப்பறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படி எரியுது? உங்க பவர்ல தான் பாத்து எரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனாலே அவன் செஞ்ச டவர்ல எரியுதுடா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, இது ஆஃபீஸில் தீ பிடிக்கலடா, ஆஃபீஸில் தீ பிடிச்சா எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க அப்படின்னு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள கொளுத்தின தீயை அவனுங்களே அமைச்சிட்டு கிளம்பிட்டானுங்க. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு பி டவர் போயிட்டு இருக்க எல்லா மெனுவையும் ஒரு லுக்கு விட்டுட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் லாகின் பண்ண போயிட்டோம்.